ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஸ்டோரி கார்டன். இன்னைக்கான மாரலை நம்ம ஒரு லேசி மேன் கதையிலிருந்து கத்துக்கலாம். ஒரு ஊர்ல ஒரு லேசி மேன் வாழ்ந்துட்டு வராரு. அவருக்கு உழைக்கிறதுல எந்த விருப்பமும் இல்ல. தன்னோட அடிப்படை தேவைகளான அந்த உணவு, உடை இதை கூட யாராவது கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு யோசிப்பாரு. எப்பயும் எங்கெங்கெல்லாம் இலவச உணவு கிடைக்குதோ அங்க போய் அதை சாப்பிட்டுட்டு அவரோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மதிய வேலை அவருக்கு ரொம்ப பசி எடுக்குது. அந்த ஊரோட அந்த எல்லை புறத்துல அப்படியே நடந்து போயிட்டே இருக்காரு. உணவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே போயிட்டு இருக்காரு. போகும்போது ஒரு பெரிய பழத்தோட்டம் கண்ணில் தெரியுது. சுத்தி பாக்குறாரு, யாரும் இல்ல. சரி, நம்ம இந்த பழத்தோட்டத்துல புகுந்து பழங்களை பறிச்சு இந்த வேலைக்கான உணவை சாப்பிட வேண்டியதுதான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உள்ள போறாரு. போய் அவர் அந்த பழத்துல கை வைக்கும் போது கரெக்டா தோட்டக்காரர் பாத்துடுறாரு. ஒரு பெரிய தடி எடுத்துக்கிட்டு இவரை விரட்டுறதுக்காக அந்த தோட்டக்காரர் வராரு. இத பார்த்த இந்த லேசி மேன் அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறாரு. அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ரொம்ப தூரம் அப்படியே அந்த பழ தோட்டத்துக்குள்ள உள்ள போகிறாரு. அந்த பாதை ஒரு காட்டுக்கு போயிடுது. காட்டுல ரொம்ப தூரத்துக்கு போயிடுறாரு. அங்க போன உடனே மிருகங்கள் வாழ்ற அந்த இடத்துக்கு இவர் போயிடுறாரு. இப்ப அங்க ஒரு காட்சி இவர் கண்ணுக்கு படுது. அங்க நிறைய மிருகங்கள் இருக்கு. அதுல ஒரு நரியும் இருக்கு. அந்த நரிக்கு 2 கால் மட்டும்தான் இருக்கு. இப்ப இவர் அதை பாக்குறாரு. கொஞ்சம் எட்டி இருந்து ஒரு மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு அதை பாத்துட்டு இருக்காரு. இந்த நரி எப்படி வாழுது? இதுக்கு 2 கால் மட்டும்தானே இருக்கு. இதால ஓட முடியாது, நடக்க முடியாது, தன்னோட இரையை கூட தன்னால தேடிக்க முடியாது. இது எப்படி உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு? ரொம்ப சிரமமாச்சே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தூரத்துல ஒரு சிங்கம் வருது. அதோட சத்தம் கேக்குது. அதை கேட்டதும் மற்ற விலங்குகள் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓடி போய் தப்பிக்குது, மறைஞ்சுக்குது. இத பார்த்த இந்த லேசி மேனும் இவரும் தப்பிக்கணும் இல்லையா, அந்த அவர் ஒளிஞ்சுகிட்டு இருந்த மரத்துக்கு மேலேயே ஏறிடுறாரு. மரத்தோட உச்சி கிளையில ஏறி உட்காந்துக்கிறாரு. இப்ப அந்த சிங்கம் தன்னோட வாயில ஒரு இரைய கவிக்கிட்டு வருது. கவிக்கிட்டு வந்து நரி மட்டும் அதே இடத்துலயே இருக்கு. அது எங்கேயும் போல. மற்ற மிருகங்கள் எல்லாம் ஒளிஞ்சிருச்சு. நரி மட்டும் அங்கேயே உட்கார்ந்து இருக்கு. அதால ஓடக்கூட முடியாது இல்லையா. இப்ப அந்த நரிக்கு அந்த சிங்கம் தன்னோட வாயில இருந்த இரைய அதுகிட்ட போட்டுட்டு அது போயிடுது. இத பாக்குறாரு லேசி மேன். பார்த்தது திரும்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. கடவுள் எவ்வளவு கருணையானவர். இந்த உலகத்துல இருக்க எல்லா உயிர்களுக்கும் அவர் எப்படியாவது உணவு கொடுக்கத்தான் செய்யறாரு. அவர் தானே படைச்சாரு. அவர் உணவு கொடுக்காம இருப்பாரா? இந்த கால் இல்லாத நரிக்கு கூட சிங்கமே எடுத்துட்டு வந்து உணவு கொடுக்கற மாதிரி செஞ்சிருக்காரு அப்படின்னு யோசிக்கிறாரு. இத யோசிச்சுக்கிட்டே அந்த மரத்துல இருந்து கீழே இறங்கி வெளில வராரு. இந்த விலங்கான இந்த நரிக்கே வந்து கடவுள் உணவு கொடுக்கும் போது நமக்கு கொடுக்க மாட்டாரா? யார் மூலமாவது நமக்கு தேவையானது கொடுக்கத்தான் செய்வாரு. நாம தான் காத்து இருக்கணும். இப்படி யோசிக்கிறாரு இவரு. யோசிச்சுக்கிட்டே அந்த சாலையோரமா ஒரு நிழலான இடத்துல வந்து உட்கார்றாரு. யாராவது தனக்கு உணவு கொடுப்பாங்கன்ட்டு. யாரும் கொடுக்கல. அன்னைக்கு பொழுதும் போயிடுது. அடுத்த நாள் பொழுதும் முழுசா போயிடுது. அதுக்கப்புறம் அவரால் பசி தாங்க முடியல. அவர் அதே இடத்துலயே தான் உட்காந்துருக்காரு, யாராவது சாப்பாடு கொடுப்பாங்கன்னு. அவரால் பசி தாங்க முடியல. சரி, இதுக்கு மேல வந்து நம்மளால இங்க உட்கார்ந்து முடியாது, வேற எங்கேயாவது போய் சாப்பாடு கிடைக்குதான்னு பாக்கலாம் அப்படின்னு எழுந்திருக்கிறாரு. அவரால் எழுந்திருக்க முடியல. அவருக்கு மயக்கமா வருது. சாப்பிடலையே மயக்கமா வருது. இப்ப அந்த வழியா ஒரு துறவி வந்துட்டு இருக்காரு. இவருக்கு மயக்கமா இருக்கிறது அவருக்கு நல்லாவே தெரியுது. அவர் கிட்டக வராரு. அவர் வந்ததும் இந்த லேசி மேன் அவர்கிட்ட, ஐயா நான் சாப்பிடவே இல்லை, ரொம்ப பசியா இருக்குது, எனக்கு ஏதாவது சாப்பாடு இருக்கா அவங்க கிட்ட அப்படின்னு கேக்குறாரு. அந்த துறவி தன்னோட பையில இருந்த ஒரு உணவு பொட்டலத்தை எடுத்து இவர்கிட்ட கொடுக்கறாரு. இவர் சாப்பிடுற வரையும் ஒரு பொறுமையா இருக்காரு. இவர் நல்ல வயிறார சாப்பிட்டு முடிக்கிறாரு. இப்ப இந்த லேசி மேன்ட்ட, நீ யாருப்பா, ஏன் இங்க வந்து உட்கார்ந்துருக்க, இப்படி உணவு கேக்குற அப்படின்லாம் கேக்குறாரு. இவர் நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு. அந்த பழத்தோட்டத்துல புகுந்தது, அப்புறம் அந்த காட்டுல இவர் பார்த்த அந்த காட்சி, இது எல்லாத்தையும் இந்த துறவிக்கிட்ட சொல்றாரு. கடவுள் ரொம்ப கருணையானவர் நான் நினைச்சேன். எல்லாருக்கும் அந்த நரிக்கை, கால் இல்லாத நரிக்கை வந்து உணவு கொடுக்கறதுக்கு ஒரு சிங்கம் இருக்கும்போது எனக்கு யாராவது உணவு கொடுப்பாங்கன்னு நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு அந்த துறவிக்கிட்ட சொல்றாரு. சரிதான்ப்பா, ஆனா நீ அந்த பார்த்த காட்சிய நீ தவறா புரிஞ்சுகிட்ட. கடவுள் ரொம்ப கருணையானவர் தான். அவர் எல்லாருக்கும் உணவு கொடுக்கத்தான் செய்வாரு. ஆனா அவர் வந்து அந்த நரி மாதிரி உன்னை இருக்க விரும்பல, அந்த சிங்கம் மாதிரி நீ இருக்கணும்னு அவர் விரும்புறாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போயிடுறாரு. இப்போ லேசி மேன் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஓகேவா, இந்த கதையில வர்ற மாதிரி சில நேரங்கள்ல நமக்கு தெரிகிற சில அறிகுறிகளை நாம தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்.
கடவுள் எல்லாருக்கும் சிறப்பா செயல்பட தேவையான அந்த திறமையையும் வலிமையையும் கொடுக்கத்தான் செய்யறாரு. நாம தான் எது ஈஸியான வழியோ அதை சூஸ் பண்ணிட்டுறோம். நம்ம பாக்குற எல்லா விஷயத்திலயும் அதோட பாசிட்டிவ் வேல இருந்து பார்க்கணும். இந்த ஸ்டோரியில வர அந்த லேசி மேன் யோசிக்கிற மாதிரி யோசிக்காம எல்லாருக்கும் கொடுத்து ஹெல்ப் பண்ற அந்த பொசிஷனுக்கு நாம நம்மள வளர்த்துக்கணும். அவர் லைஃப் சக்சஸ் இஸ் ஹெல்பிங் டு அதர்ஸ், நாட் டேக்கிங் ஃப்ரம் அதர்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட மாரல். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நாளைக்கு ஒரு நல்ல ஸ்டோரியோட வந்து உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.